உடம்புக்குள்ளார தேவையான ப்ரோபயோட்டிக், அதாவது நம்ம உணவு செரிமானம் பண்றதுக்கு உதவி செய்யறது ஒரு ப்ரோபயோட்டிக்ங்கிற பாக்டீரியா. அது இந்த தயிர்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் ஒருத்தருக்கு டைரியா வந்துச்சு, டைரியா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது டைரியா ப்ராப்ளம்னால என்ன ஆகும், குடல் ஃபுல்லா காலி ஆயிடும். அதுல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் வெளியே போயிடும். அப்ப நல்ல கிருமிகள் வெளியே போகும்போது சாப்பிடும் உணவுகள் ஈஸியா டைஜஷன் ஆகாது, வயிற்று வலி வரும். அதனாலதான் எப்பவுமே டைரியா வந்ததுக்கு அப்புறம் டைரியா நின்றுடும். ஆனா வயிற்று வலி சரியாகிறதுக்கு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன் வயிற்று வலி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள்லாம் இல்ல, நல்ல கிருமிகள்லாம் இல்ல அப்படிங்கிறதுனால தான் அந்த வயிற்று வலி தொடர்ந்து இருக்குது டைரியாக்கு அப்புறம். நாம இந்த தயிரை அப்ப நம்ம சேர்த்துக்கும் போது இந்த கிருமிகளை திருப்பி நல்ல கிருமிகளை நம்ம குடலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப குடலுக்குள்ள நார்மல் கிருமிகள் அது மல்டிப்ளை ஆகும்போது மறுபடியும் நம்மளுக்கு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வயிற்றுல நார்மலா இருக்கக்கூடிய கிருமிகளை உண்டாக்குறதுல தயிருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தயிரில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய நன்மை என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய கால்சியம்